அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல கண்டினியூஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இத பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம் ஓரியன்டா வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இதுவும் பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பிக்கும் காமனா இருக்கிற ஒரு சிலபஸ் தான். எக்ஸாம்ல நம்ம இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டினை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். வாங்க இதுக்கு ரிலேட்டடா சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். டெஃபினிஷன் போறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நம்மோட கை எடுக்காம ஒரு கர்வ் நம்மால இது மாதிரி எனி ஷேப் ஒரு கர்வ் நம்மால ட்ரேஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த கர்வ் கண்டினியூஸா இருக்கிறதா மீனிங். அதாவது இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கர்வ் நம்மால ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா திஸ் கர்வ் இஸ் கண்டினியூஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த கர்வ் நம்ம வரையும் போது கை எடுத்துட்டு இது மாதிரி வரைகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டயக்ராம் கொடுத்தா ஒரு கர்வ் கண்டினியூஸா இருக்கா இல்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கான்னு பார்த்தே நம்மளால சொல்ல முடியும். பட் அதே ஒரு ஃபங்க்ஷனா கொடுக்கும்போது அதை எப்படி நம்ம செக் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கான டெஃபினிஷன் தான் இங்க நம்ம எழுத போறோம். A real valued function f of x is said to be continuous at x equal to a if limit x tends to a f of x equal to f of a. இதுதான் டெஃபினிஷன். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதான். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர் எல்னு பார்த்தோம். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னா இதுல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அதே மாதிரி லிமிட் x tends to a minus f of x இருக்கு. இதுவும் L என்ற நம்பர் தான் லிமிட்டா இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா L அப்படிங்கிற நம்பர் தான் லிமிட்டா இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்போ கண்டினியூஸ்ல என்ன எக்ஸஸா இருக்குன்னா, அதாவது f of a அதாவது x இருக்கிற இடத்துல எக்ஸாக்டா ஏன்னு கொடுக்கணும். திஸ் f of a exist கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் போதாது, அது இந்த லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொன்னா இங்க எழுதியிருக்கிறோம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அண்ட் ஆல்சோ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த எல் அப்படிங்கிற லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏவுல கண்டினியூஸா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயம் அங்க நடந்திருக்கணும். ஒன்னு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுல அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே எக்ஸ் டென்ஸ் டு ஏவுல அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைக்கணும். தேர்ட் பாயிண்ட், எக்ஸிஸ்ட் ஆன அந்த எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூவும் கிடைச்ச அந்த லிமிட்டும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இந்த மூணு விஷயமும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருந்தா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அப்போதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x plus 2 and 7x plus 2 if x greater than or equal to 0 if x less than 0 at x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. x equal to 0ல இது கண்டினியூஸா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்ப இமீடியட்டா நம்ம மூணு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், x tends to 0ல அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிட் x tends to 0 பிளஸ், அதாவது அந்த பாயிண்ட ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ண போறோம். 0 பிளஸ் அப்படின்னா 0 இங்க இருக்கு. இதுக்கப்புறம் 1 2 3 எக்ஸெட்ரா, இதுக்கப்புறம் -1 -2 எக்ஸெட்ரா, இப்படிதான் ரியல் லைன்ல போயிட்டு இருக்கும். இப்ப 0 பிளஸ் அப்படின்னா 0க்கு ரைட் சைட்ல இருந்து இதை நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்போ
இங்க இருக்கிற இந்த f of x ஓட வேல்யூல எது வரும் அப்படின்னா greater than 0வா எது இருக்கோ அது வரும். அதாவது 5x plus 2 இதுக்கு அப்புறம் 7x plus 2 அப்படிங்கிறது 0க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ. இப்ப நம்ம எடுத்திருக்கிறது 0 பிளஸ். அப்ப எது வரும் பாருங்க, லிமிட் x tends to 0 plus f of x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5x plus 2. x tends to 0 அப்ளை பண்ணோம்னா இதோட ஆன்சர் 2ன்னு வரும். அதே மாதிரி லிமிட் x tends to 0 minus f of x அப்படின்னு எழுதுறோம். so limit x tends to 0 plus f of x ஓட வேல்யூ 0க்கு லெஃப்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்றோம். சோ அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7x plus 2ன்னு இருக்கு. இப்போவும் x tends to 0ன்னு அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 2 தான் வரும். சோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு லிமிட் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதே நேரத்துல ரெண்டும் ஈக்குவலாவும் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து நமக்கு தேர்ட் பாயிண்ட் ஒன்னு வேணும்னு சொன்ன, அதாவது எக்ஸாக்டா x ஈக்குவல் டு 0ல எது f of x ன்னு பார்க்கணும். இங்கதான் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அப்ப f of x நம்ம இதை தான் எடுத்துப்போம். அதாவது 5x plus 2. இது வரைக்கும் டென்ஸ் டு 0 கொடுத்தோம். இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்க போறோம். அப்ப நமக்கு x ஓட பிளேஸ்ல 0ன்னு கொடுத்தா இது 0 ஆயிட போகுது, ஆன்சர் 2ன்னு வரப்போகுது. இப்போ நமக்கு therefore லிமிட் x tends to 0 f of x, இதுக்குள்ள ரைட்டும் வருது லெஃப்டும் வருது. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா f of 0க்கு ஈக்குவலா இருக்கு. சோ இதுக்கும் சேம் வேல்யூ தான், அதுவும் 2k ஈக்குவலா இருக்கு. அப்ப கண்டிப்பா x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு நமக்கு ப்ராப்பரா இப்படி செஞ்சு பார்க்கலாம். பட் அதை எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஈஸியா செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க எங்க எண்ட் ஆகுதுன்னு பாருங்க 0ல. சோ அந்த 0வை இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம கொடுத்து பார்க்கும் போதும் நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, இதுவும் 0 ஆயிடும் இதுவும் 0 ஆயிடும். அப்ப இங்கேயும் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் வரும். அப்ப 100% லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு எந்த ஃபங்க்ஷன்ல 0 இருக்கோ, அதாவது இங்க இதை பொறுத்த வரைக்கும் x greater than or equal to 0னா இதுல தான் 0 இருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல xக்கு 0ன்னு கொடுத்தா அதுவும் 2 தான் கிடைக்குது. பார்த்த உடனே சொல்ல முடியும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம சொல்லலாம். சோ இந்த கொஸ்டினை நம்ம லிமிட்லயே பார்த்திருக்கிறோம். இப்போ அதே கொஸ்டின் தான் கண்டினியூஸான்னு கேக்குறாங்க. sin x by x, x not equal to 0னும் போது f of x ஓட வேல்யூ இது, x equal to 0னும் போது f of x ஓட வேல்யூ 0னே கொடுத்திருக்காங்க. சோ 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் லிமிட் செக் பண்ணிடுவோம். லிமிட் x tends to 0, 0 plus 0 minus தனித்தனியாவும் கண்டுபிடிக்கலாம், இல்ல ஒரே டைமாவும் கண்டுபிடிக்கலாம். சோ லிமிட் x tends to 0 sin x by x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு நம்ம லிமிட்லயே பார்த்திருக்கிறோம். இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1 நமக்கு தெரியும். அதாவது இது எதோட வேல்யூ, லிமிட் x tends to 0 f of x ஓட வேல்யூ இது. அடுத்து நமக்கு என்ன வேணும், if x equal to 0ல f of xக்கு என்ன வேல்யூன்னு தெரியணும். சோ அப்போ f of 0ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 0வாவே இருக்கு. சோ லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இல்ல. அப்ப இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா is not continuous at x equal to 0ன்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த 0 இருக்கிற இடத்துல 1ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்திருக்கும். சோ இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் பாருங்க. சோ இருக்கிற அந்த ரிசல்ட்லயே இது ரொம்ப முக்கியமானது. if the real valued functions f and g are continuous at x equal to a belongs to R, then c into f, அதாவது கொடுத்திருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஒரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு ஃபங்க்ஷனை f உம் g உம் கண்டினியூஸா இருக்குது. சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும், அது ஒன்னுத்துல இருந்து ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணாலும், கொடுத்திருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும், இல்ல f யும் g யும் டிவைட் பண்ணாலும் சரி, டினாமினேட்டர் மட்டும் 0 ஆகக்கூடாது. எல்லா ஃபங்க்ஷனுமே கண்டிப்பா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். சோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட், கரெக்டா பாத்துக்கங்க. அதாவது சிம்பிளா f உம் g யும் கண்டினியூஸா இருந்தா அதோட சம்மேஷன், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட், டிவிஷன்,
ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே கண்டினியூஸா இருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இஃப் f is continuous at a, then modulus f is also continuous at a, but converse need not be true. So இந்த ரிசல்ட் பார்த்திருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தா அதோட அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன், அதாவது மாடுலஸ் எஃப்பும் கண்டினியூஸா இருக்கும். பட் மாடுலஸ் எஃப் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா எஃப் கண்டினியூஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அததான் கான்வர்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன், த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ இஃப் ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் என் டென்ஸ் டு ஏ இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சஃபிக்ஸ் என் டென்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ. அதாவது லிமிட்ல இருக்கிற மாதிரியே தான் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் ஏன்னு சொன்னமே அதே தான். கொடுத்திருக்கிறது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் ஏவை அப்ரோச் பண்ணா அதோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏவை அப்ரோச் பண்ணும் அப்படிங்கறதா ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், சாதாரண விஷயம் தான். எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் நமக்கு தெரியும். எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரி எக்ஸ்போன்ஷனல் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் இது மாதிரி இருக்கிறது கண்டிப்பா கண்டினியூஸ் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. பட் அடுத்து பார்க்க போறோம் இது கண்டினியூஸ் வரும், பட் டிஃபரன்சியேஷன் தான் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா tan x அதோட டொமைன்ல இது கண்டினியூஸ் தான். அதோட டொமைன் நம்ம சொல்றது அந்த ஆட் மல்டிபிள் ஆஃப் 5/2 மட்டும் எடுத்துடணும். ஏன்னா அந்த இடத்துல தான் இது நாட் டிஃபைன் வரும். அதனால்தான் f of x equal to tan x is continuous at all points except 2n plus 1 of 5/2. 2n plus 1 அப்படிங்கிறது odd multiple of 5/2. அதாவது இந்த கண்டினியூஸை செக் பண்றதுக்கு வேற மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதாவது மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஒரு மாதிரி இருக்கு, ரியல் நம்பர்ல ஒரு மாதிரி இருக்கு. பட் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அந்த மாதிரி இருக்கிற another டெஃபினிஷன் தான் இது. The real valued function f is continuous at a which is belongs to R if and only if epsilon greater than 0 there exists delta greater than 0 such that modulus f of x minus f of a less than epsilon and modulus x minus a less than delta. So இதுக்கு என்ன மீனிங்னா x இருந்து a வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் லெஸ் தென் டெல்டாவா இருக்கும்போது f of x மைனஸ் f of a ஓட அந்த டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலானா இருந்ததுன்னா கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் f of x அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இங்க மாடுலஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். இதையே தான் நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்ல ரோ ஆஃப் அப்படின்னு எழுதுவோம், அதுவும் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வெரி வெரி லெஸ், அதுதான் வந்து டெல்டா, வெரி ஸ்மால். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் அதே மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ண அந்த எப்சிலானை விட கம்மியா வரணும். ஸோ இது டிஸ்டன்ஸை வச்சு சொல்றது. ஸோ இவ்வளவு நேரம் கண்டினியூஸ் பார்த்தோம், இப்போ டிஸ்கண்டினியூஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஸ்கண்டினியூஸ் சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ அந்த கண்டினியூஸோட கண்டிஷன் எப்பெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அப்பெல்லாம் அதை நம்ம டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த கேஸ்ல இது டிஸ்கண்டினியூஸ் ஆகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னும் போது, நெக்ஸ்ட் ஒன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், பட் அது ரெண்டும் ஈக்குவலா இல்லாத போது. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம எக்ஸாம் ஓரியன்டா பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கண்டினியூஸ்ல சில டைப்ஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ். அதாவது டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f of x is exist but is not equal to f of a. So கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்,
பட் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலாம், எக்ஸிஸ்ட் ஆகாம போலாம். ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ இந்த கேஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா மற்ற எல்லா இடத்துலையும் அது கண்டினியூஸா இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு பேரு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x divided by x if x not equal to 0, 0 if x equal to 0. So இப்போ இதுக்கு நம்ம லிமிட் செக் பண்ணோம்னா லிமிட் x tends to 0 f of x equal to லிமிட் x tends to 0 sin x by x. So இதோட வேல்யூ நம்ம லிமிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், வேல்யூ 1. அடுத்து இந்த x ஓட பிளேஸ்ல எக்ஸாக்டா 0ன்னு கொடுத்தோம்னா, அதாவது f ஆஃப் 0ன்னு கொடுத்தோம்னா 0ல இதோட வேல்யூ 0ன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெண்டும் ஈக்குவலா இல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிமிட் x tends to 0 f of x not equal to f of 0. So இதுக்கு பேரு removable discontinuity. The next one, discontinuity of first kind. So எப்போ ஒரு discontinuity of first kind அப்படின்னு சொல்ல போறோம்னா ரொம்ப சிம்பிள். limit x tends to a plus f of x always not equal to limit x tends to a minus f of x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவலா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது டிஸ்கண்டினியூஸா மாறிடும், ஏன்னா லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டிஸ்கண்டினியூஸுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு பேரு. ஸோ ஏன் இந்த மாதிரி இதுக்கு பேர் வருது அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of x equal to x plus 5, another one x minus 5. If x greater than or equal to 0, x less than 0. So இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு is continuous at x equal to 0வா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் பிரிஞ்சு இருக்குது, அதாவது எக்ஸோட ரைட் சைட்ல இருந்து, அதாவது 0வோட ரைட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா f of x ஓட வேல்யூ x plus 5ன்னு இருக்கும். 0க்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணோம்னா x minus 5ன்னு இருக்கும். ஸோ 0வே கொடுத்தோம்னா அதுக்கான ஃபங்க்ஷன் எது இங்க கொடுத்துருக்காங்க, x plus 5 தான் அது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 0 plus f of xன்னு எழுதுறேன். ஸோ லிமிட் x tends to 0 plus f of x அப்படிங்கிறது x plus 5. ஸோ இது இந்த எக்ஸோட வேல்யூ 0வை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டிப்பா 5 அப்ரோச் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிட் x tends to 0 minus f of x கொடுத்தோம்னா லிமிட் x tends to 0 minus x minus 5ன்னு எடுப்போம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றோம். இப்போ x 0 கிட்ட போகும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ -5 கிட்ட போகும். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் இது ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூஸ்க்கான மற்ற எந்த கண்டிஷனும் செக் பண்ண வேண்டியதே கிடையாது, ஏன்னா லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட். லிமிட் x tends to 0 plus f of x not equal to limit x tends to 0 minus f of x. ஸோ ஏன் இதுக்கு பேர் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கிராப் வரைஞ்சு பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ இந்த பாயிண்ட் 0ல இந்த கர்வ் பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ்ல இருந்து திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு ஜம்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிராப்ல இப்ப நமக்கு 0 இங்க இருக்கு, அதாவது நெகட்டிவ் சைடு இருந்து வரும்போது 0க்கு முன்னாடி வரைக்கும் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா -5 கிட்ட இருக்கும். ஆனா 0வை டச் பண்ணும்போது இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா +5 ஆயிடும். ஸோ அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது
திடீர்னு இந்த பாயிண்ட் இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகும். ஸோ இதை கரெக்டா நீங்க கிராஃப் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட். சிம்பிளா சொன்னா ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லெஃப்ட் லிமிட்டும் வராது, ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் f of x equal to 1 0. 1 எப்படின்னா x is rational, 0 எப்படின்னா x is irrational. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லிமிட்டும் கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. இன்னும் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். தட் இஸ் f of x equal to 1 by x square at x equal to 0. ஸோ லிமிட் x tends to 0 plus f of x அப்படின்னு போட்டீங்கனாலும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். அதாவது ஜீரோவுக்கு ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது இதோட வேல்யூஸ், அதாவது ஜீரோ கிட்ட வர 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 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா, அதாவது இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதே மாதிரி பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படின்னு போட்டாலும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான், அங்கேயும் இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது இந்த செகண்ட் கைண்ட் வர இந்த டிஸ்கண்டினியூட்டிக்கு பேரு எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளால தவிர்க்கவே முடியாது, எசென்ஷியல், அது தவிர்க்க முடியாத டிஸ்கண்டினியூட்டி. ஒரு பாயிண்ட்ல மட்டும் டிஸ்கண்டினியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட் கைண்ட்ல பட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டும் நாட் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல எக்ஸாம்பிள்ல நம்மள கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். சும்மா ஒரு சம் மட்டும் பாருங்க. ஸோ எக்ஸாம் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் நம்மள இந்த மாதிரி கேட்கலாம். த ஃபங்க்ஷன் f of x equal to modulus x by x if x not equal to 0. f of x equal to 0 at x equal to 0 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் continuous at x equal to 0. செகண்ட் ஒன் discontinuous at x equal to 0 and as discontinuity of first kind அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இதேதான் discontinuous at x equal to 0 and as discontinuity of second kind அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் discontinuous at x equal to 0 and as removable discontinuity கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் கண்டினியூஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட்டை தான் செக் பண்ணுவோம். ஸோ ஜீரோவில் தான் கேட்குறாங்க, செக் பண்ணலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ், அதாவது ரியல் லைன்ல ஜீரோவுக்கு ரைட் சைடு இருந்து அப்ரோச் பண்ண போறோம். இங்க இருக்கிறது மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ரைட் சைடு, அதாவது கிரேட்டர் தென் ஜீரோனா மாடுலஸ் எக்ஸ்ங்கிறது பிளஸ் எக்ஸா மாறும். டினாமினேட்டர்ல எக்ஸே இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா ஆன்சரே ஒன்னு தான். இதே ஜீரோவுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ்ங்கிறது மைனஸ் எக்ஸா மாறிடும். டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கு, ஆன்சர் -1 வரும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வருது. ஸோ ஆன்சர் 1. அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ நெகட்டிவ் சைட்ல இருந்து போறதுனால மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வரும். ஃபைனலா ஆன்சர் -1 வரும். ஸோ இங்கவே இது கண்டினியூஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரீசன் லிமிட்டே வேற வேற வருது, அதாவது எக்ஸிஸ்ட் ஆகுது பட் வேற வேற வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வாட் டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படின்னா ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் எஃப் ஆஃப் 0 பிளஸும் எஃப் ஆஃப் 0 மைனஸும் வேற வேற இருக்கு அப்படின்னா இது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி இன்னும் சில சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.